ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாழைக்குளத்தில் தான் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாழைக்குளத்தில் காய் ரேட் வந்து இருக்கிறதுலே டாப் ரேட்டில் போட்டுருக்கு. 78 ரூபா இன்றைக்கி வந்து ஒரு கிலோ. அதனால் வந்து வாங்குறதுக்கு ஆள் இல்லாமல் காயும் இல்லை மார்க்கெட்டில். ஸோ வர வண்டிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே ஆல்ட்டாக தான் நிற்கிது. கிட்டத்தட்ட எங்கள் வாழைக்குளத்துலேயே வந்து ஒரு 20 வண்டிக்கு மேலே நிற்கிது. ஸோ நம்ம வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து நான் வந்து லோடு ஒன்று பேசி வச்சுருக்கேன். பெங்களூருக்கு வந்து ஏற்றுறது. இங்கேருந்து தோட்டத்தில் போயிட்டு ஏற்றணுமாம்மா. மேக்ஸிமம் இங்கே இருக்கிற வண்டிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாள் வந்து ஆல்டாகி தான் வந்திருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ வர வண்டிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அதாவது கிடைச்சலோடு எடுத்துகிட்டு போகிற கண்டிஷனில் இருக்குது. கிடைச்சலோடுனா இப்போ வந்து நம்ம திருப்பூர், கோயம்புத்தூர் அந்த மாதிரி லோக்கலுக்கு எடுத்துகிட்டு போகிற வண்டிங்க எல்லாமே. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து டோட்டல் போய் ஏற்றிடலாம். வரவங்க கொஞ்சம் பார்த்து வந்துடுங்க. ஏன்னா இந்த பக்கம் வந்து ரொம்ப நிலைமை மோசமாக உள்ளது. அதே மாதிரி மழை வச்சு வாங்குது. 10 நிமிஷம் ஒரு டைம் வந்து மழை வந்து காலநிலை மாறிக்கிட்டே இருக்குது. 10 நிமிஷம் மழை பெய்யுது, ஒரு 5 நிமிஷம் வெயில் அடிக்குது, உடனே மழை பெய்யுது. அதனால் வரவங்க வந்து பார்த்து வாங்க. சென்னையே பெங்களூர் இதெல்லாம் பார்க்குறவங்க முன்கூட்டியே அவங்க பார்த்து ரெகுலர் வச்சுருக்கிறவங்களுக்கு கேட்டு வந்துருங்க. மார்க்கெட்டில் சுத்தமாக காய் இல்லையாம்மா. நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து ஏற்றிட்டு போகிறாரு. கிட்டத்தட்ட இங்கேருந்து 140 கிலோமீட்டர் போயிட்டு ஏற்றிட்டு ரிட்டர்ன் வந்துருக்கிறாரு திருப்பூருக்கு. அங்கே தோட்டத்தில் போய் ஏற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க தான் வந்து லோட் ஆச்சாம்மா. மார்க்கெட்டில் சுத்தமாக காய் கிடையாது. வரவங்க பார்த்து வந்துக்கோங்க, சரிங்களா?